அதிக விலை கொண்ட போதைப்பொருள் வில்லைகளை விற்பனை செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாளிகாகந்த நீதவான் முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கலால் திணைக்களத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் சிலர் நேற்று அதிகாலை இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்தனர். இதன்போது எக்ஸ்ட்ரா என்ற அதிக விலை கொண்ட 48 போதைப்பொருள் வில்லைகளும் 2 சொகுசு கார்களையும் கலால் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். போதைப்பொருள் வில்லை ஒன்று 3000 முதல் 6000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 4 20 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவார். சந்தேக நபர்களுள் ஒருவர் போலீஸ் கான்ஸ்டபிளாக சேவையாற்றியுள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்தது. அவரிடமிருந்து போலீசாருக்கான அடையாள அட்டையை நாம் கண்டுபிடித்தோம். அத்துடன் அவரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அடையாள அட்டையும் காணப்பட்டது. எக்ஸ்ட்ரா என்ற இந்த போதைப்பொருள் வில்லைகள் விமான நிலையத்தில் விசேட விருந்தினர்கள் வருகை தரும் நுழைவாயிலின் ஊடாக நாட்டிற்குள் கொண்டுவரப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது. நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்கள் இந்த போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டு வருவதாக கலால் திணைக்களத்தின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படும் மற்றொரு மார்க்கம் இணையமாகும். இணையதளத்தினூடாக இந்த போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுகின்ற போது இவற்றின் உண்மையான பெயர் பயன்படுத்தப்படுவதில்லை. பல்வேறு வர்த்தக பெயர்கள் காணப்படுகின்றன. வர்த்தக பெயர்கள் இணையதளத்தின் ஊடாக பதிவு செய்து தபால் மூலம் கொண்டுவரப்படுகின்றது. அவ்வாறு கொண்டுவரப்படும் எக்ஸ்ட்ரா போதைப்பொருள் விலைகள் இளம் சமுதாயத்தினரை துரிதமாக அளிப்பதற்காக நாட்டின் இரவு நேர களியாட்டு விடுதிகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. பெண்கள் ஊடாகவே இரவு நேர களியாட்ட விடுதிகளில் இவை விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள இளைஞர்களை ஹெரோயினுக்கு அடிமையாகியுள்ளவர்களை இனங்காண்பதைப் போன்று இலகுவாக இனங்காண முடியாது. பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகள் இதற்கு அதிக அளவில் அடிமையாகின்றனர். பிள்ளைகள் தொடர்பில் பெற்றோர் அவதானத்துடன் இருக்க வேண்டும்.